எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி இது யாருடைய ராசி அப்படின்னு பார்த்தா சுக்கிரனுடைய ராசி. பொதுவாக பார்த்தா சுக்கிரன் அதாவது குரு, இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா நட்புக்குடைய கிரகம். குரு வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் சரி, அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் குரு உட்கார்ந்தாலும் சரி, அவங்க நட்பாக தான் உட்காருவாங்க. அதனால பார்த்தா இந்த 2 கிரகமே நட்புக்குடைய கிரகம். சரிங்களா? அப்ப குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அது சாதாரணமாக உட்காரல, உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. உச்சமடைஞ்சு உட்காரக்கூடிய ஒரு காலம் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம். 2 விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, அதாவது நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டாரு அப்படின்றது அர்த்தம். செயல் இழந்துட்டாரு, அந்த கிரக சப்போர்ட் பண்ண மாட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே உச்சம் அடையும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு, இதுல மாற்றமே கிடையாது. அது குறிப்பா உங்க ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இட தனஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப தைரியஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தைரியஸ்தானத்துக்கு போற குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு போன் கால்ஸ் பண்ணி காசு கேட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நேரில் போய் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டம் பார்த்தா நீங்க நேரில் போகணுன்ற அவசியம் இல்லை, போன்ல கேட்டா கூட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இருக்கிறவங்களுக்கு அதாவதுன்றதுன்னு சொல்றதே ஒரு தைரியம் தானே. அப்ப குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டுல தனஸ்தானத்துல குரு இருந்துட்டு இப்ப தைரியஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தைரியஸ்தானத்துக்கு போகும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கல்வியில பெரும் மாற்றம் நடக்கும். அதாவது இந்த ஸ்டேஜ்ல நல்ல குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் படிப்பு சூப்பரா இருக்கும், நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நல்ல ஓரளவுக்கு மார்க் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. காலேஜ் படிப்பு போறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு இந்த டைம்ல ஓரளவுக்கு மெமரிஸ் கொஞ்சம் அதிகமா கண்டிப்பா ஏற்படும். அப்ப கல்வியில பெரும் மாற்றத்தை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிச்சுட்டுங்க, எனக்கு சரியான வேலை இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உங்க ஜாதகத்தை பாருங்க. 10ஆம் இடத்தை அதுவும் குறிப்பா பாருங்க. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த 26 நாள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புல உங்களுக்கு நல்லா செட் ஆயிடும். ஆல்ரெடி வேலை செய்துட்டு இருக்கிறேங்க, ஏன் வேலை செய்யற வேலையில எனக்கு ஒரு திருப்திகரமா இல்லை,
நல்ல சம்பளம் இல்லை, நல்ல மதிப்பு மரியாதை இல்லை, அந்த இடத்துல வேலை பறி போயிடுச்சு, இல்லை நானே வேலை விடுற கண்டிஷன் ஆகி போச்சு, தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நான் செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு தொழிலில் பெரும் மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ கல்வியில் மாற்றத்தை பார்க்கலாம், தொழில் ரீதியாக சில மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு போய் உட்காரக்கூடிய குரு பகவான், அது குறிப்பா உச்சமடைஞ்சு உட்காரக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 11வது ராசியை பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு தைரியஸ்தானத்துல 3ஆம் இடத்துல உட்காரும் போது குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண்மனை அமைக்கணும், அதாவதுன்றது இந்த மாதிரி சொத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே ஒரு சிலருக்கு மன உளைச்சலாக தான் இருந்திருப்பீங்க, எதுவுமே செய்ய முடியாம. அதாவதுன்றது செஞ்ச காரியம் எல்லாமே டிலே ஆயிட்டு, தடையாயிட்டு, பண்ண முடியாம, செஞ்ச வருமானம் கை வந்து சேராம, ஒரு காரியத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு மதுரை மேல இருக்கக்கூடிய பூனை மாதிரி இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்க போகுது. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வை ஆல்ரெடி உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப சனியுடைய பார்வைன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 10. அப்ப மீன ராசியில் இருந்து 3வது உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் 28 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன கவலைகள்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது சனி பகவான் இந்த குரு வந்து உங்களுக்கு சரிப்படுத்தி தராரு. சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா நம்ம முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து குரு பகவான் வராரு. சரிங்களா? அப்படி வரக்கூடிய ஒரு தருணத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க முயற்சி எடுக்கணும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்காத மனிதனும் கிடையாது, அதே மாதிரி ஆசை இல்லாத மனிதனும் கிடையாது. ஆனா இந்த ரெண்டுக்கும் தகுந்த அதிர்ஷ்டம்ன்றது ஒண்ணு இருந்ததான் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த அதிர்ஷ்டம் தான் இப்ப உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு தருணத்துல தொழிலையோ அல்லது உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாவோ அல்லது அதாவது பேங்க் பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனையாவோ, மெயினா இந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மாறுறதுக்கு கண்டிப்பா ஒரு சில வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்க ராசியை நல்லபடியா இன்னைக்கு பாக்குறதுனால ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா இருக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வையுமே உங்க ராசி பார்க்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட அதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சரி பண்ற இடத்துல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். மங்களக்காரகன் செவ்வாய் பகவானும் உங்க ராசி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சனி பார்வை 3, அதே மாதிரி குரு உங்களுக்கு தைரியஸ்தானத்துல போயிருக்கிறாரு. அது போக உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துலா ராசியில இருந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்க ராசி 8ஆம் இடமா பார்க்கிறாரு. செவ்வாயுடைய பார்வை பார்த்தா 4, 7, 8. அப்ப 8ஆம் இடமா செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு தருணத்துல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய அதாவது ஜாதகன்றது ஒண்ணு நல்லா இருந்து திசா புத்தின்றது ஒண்ணு நல்லது நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த 26 நாளுக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மாற்றம், மண்மனை சார்ந்த மாற்றம், கல்வியில பெரும் மாற்றம். அது தவிர இப்ப நீங்க வெளிநாடு போலாமா, வெளி மாநிலம் போலாமா, இல்ல அதாவதுன்றது ஏதாவது ஒன்று புதுப்பிச்சுதான் உட்காரலாமா, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த 26 நாள் உங்களுக்கு நல்லதா இருக்க போகுது, இதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா சரிவு மட்டுமே சந்திச்சிட்டு இருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த 26 நாள் உங்களுக்கு வளர்ச்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வாழ்ற இடத்துக்கு தான் வந்தீங்களே தவிர நீங்க வாழல. ஆனா இப்ப வாழ போறீங்க, வளர போறீங்க, பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை நீங்க பார்க்க போறீங்க. இது எல்லாமே நான் சொல்றது அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 11 தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல சில மாற்றங்களை நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? இதை தவிர எனக்கு திருமணம் நடக்குமா,
குழந்தை பாக்கி நடக்குமா, எனக்கு தொழில் ஆரம்பிக்கலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு இண்டிவிஜுவலா உங்களுக்கு எதை கேள்விகள் இருந்ததுன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே இந்த பொது பலன்ல நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்காது அப்படின்னா எல்லா ரிஷப ராசிக்காரர்களுக்குமே நடக்காதுன்ற மாதிரி எடுத்துக்குவீங்க. அப்படி கிடையாது. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. இந்த ரிஷபத்துக்கு என்னைக்குமே ஒரு தனி செல்வாக்கு. அப்ப இதுவரையும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருந்தது? அதிசாரம் குரு எப்படி இருந்தாரு? உங்க வீட்டுல இருந்தாரு. அப்ப ஸ்தான பலம் பெற்றிருந்தாரு. அப்ப உங்க வீட்டுல ஸ்தான பலம் பெறும்போது அப்ப உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கம்மியான நேரங்கள் தான். உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டா தான் அது தக்க நன்மை தீமையே தெரியும். ஆனா ரிஷபத்துல இருந்து இப்ப எங்க போயிட்டாரு? உங்க வீட்டை விட்டுட்டு எங்க போயிட்டாரு? 3வது வீடு குருவை போயிட்டாரு. அப்ப 3வது வீட்டு குருவுல இருந்துட்டு அப்ப உங்களுக்கு இந்த குரு எப்படி உங்க வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு செய்யல, ஆனா அடுத்த வீட்டுக்கு போகும்போது செய்யறாரு பார்த்தீங்களா? அப்படின்னு நிறுத்தான். அடுத்த பிள்ளைய படிக்க வச்சா தாம்பிள்ள தானா படிக்கும். அடுத்த பிள்ளைய வளர்த்தோம்னா தாம்பிள்ள தானா வளரும். அடுத்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா உனக்கு தானா சாப்பாடு வரும் அப்படின்னு நம்ம மெய்யன்பர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு? அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு. அப்ப ரிஷபராசிக்கு இப்ப எப்படி இருக்குது? 2ல குரு இருக்காரு. இதுவரையும் உங்களுக்கு 2ல இருக்காரு. 18-10 வரையும் 2ல தான் இருக்காரு. ஆனா வாக்கியத்துல 8-10னே வைங்களே. அப்படி இருந்தாலும் இப்ப 18-10க்கு மேல என்ன பண்றாரு? உங்க ராசிக்கு 3க்கு வர்றாரு, கடகத்துக்கு வர்றாரு. அப்ப 3ங்கிறது வெற்றி, போதுமா? 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது போராட்டத்திலிருந்து விடுபடுவது, விடுதலைக்குரிய நேரம், விளையாட்டுக்குரிய நேரம், தலகட்டு நேரம், களகட்டு நேரம், மாலை நேரம். எவ்வளவு இருக்குது பாருங்க 3ஆம் பாவத்துக்கு. அப்ப ரிஷபராசிக்கு 3க்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுடைய ராசி 7ஆம் இடம் கரெக்டா இருக்கு பாருங்க. அப்போ உங்க ராசி 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கறாங்க. அப்ப 7ங்கிறது மனைவி, 7ங்கிறது நண்பர், 7ங்கிறது சுகம், 7ங்கிறது கலத்தரம், 7ங்கிறது சப்தம், 7ங்கிறது மதிப்பு, 7ங்கிறது மரியாதை. அந்த இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு முதல் குழந்தை, வெகு சீக்கிரம் ஜனனம், புனரபி ஜனனம், புனரபி மரணம் இல்லையா? அப்போ 5ஆம் பார்வை பார்க்கும்போது குழந்தைக்கு அங்கே கருவை ஊட்டப்படுகின்றது. ஒரு ஜெனரேஷன், ஒரு வம்சாவளி உற்பத்தி ஆகின்றது. 7ஆம் இடத்து 7ஆம் இடம் மனைவி இல்லையா? அடுத்தது பாருங்க 9ஆம் இடம் 7ஆம் பார்வை. 9ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பாவுக்கு உரியது, தர்மத்துக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியது, சக்திக்கு உரியது, ஒப்பு உயர்வுக்கு உரியது, மதிப்புக்கு உரியது, மரியாதைக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியது. யாரு பார்க்கறா? உங்க இடத்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்தை யாரு பார்க்கறா? பாருங்க, மகரம். உங்க இடத்துக்கு 9ஆம் இடம் மகரம், அதாவது தர்ம கர்மாதிபதி. என்ன சொல்லப்போனா தர்ம கர்மாதிபதி மகரம். சாதாரண இல்ல ரிஷபராசிக்கு. தர்ம மகரத்துக்கு 9ஆம் இடம் 7ஆம் பேரை பார்க்கும்போது மனைவி, நீண்ட நாள் சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரும். ஏன்னா 9ஆம் இடங்கள் தகப்பன் தந்தைக்கு வருது, 7ஆம் பார்வை. அப்ப கண்டிப்பா மனைவி மூலம் வரத்துக்கள், சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய, எதுவரை கிடைக்காம இருந்துச்சு. ஏற்கனவே 7.5, இதுவரை 7.5 வரையும் கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டம். இந்த அதிசாரத்துக்கு வரும்போதாவது உங்களை மறுபடியும் பார்க்குறாரு பார்த்தீங்களா? குரு மிதுனத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தாரு? 9ஆம் பார்வையை கும்பத்தை பார்த்தாரு. அப்போ அதிசாரத்துக்கு போது ஒன்று இறங்கிட்டார்ல, ஒரு பாவகத்திலிருந்து இறங்கிட்டார்ல, மிதுனத்திலிருந்து இறங்கிட்டார் கடகத்துக்கு. அப்போ கடகத்துக்கு இறங்கும்போது 9 இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலையும் செல்வத்தை கொடுக்கும். அடுத்து 11ஆம் இடம். அடுத்து பாருங்க உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் 9ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 11ங்கிறது உங்க மீனத்துக்கு. ஏற்கனவே உங்க வீட்டில் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்காரு. 11ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சனீஸ்வரர் இருக்காரு. சனீஸ்வரர் எப்படி இருக்காரு? 7.5 சனியில் முதல் சுற்ற 2வது சுற்ற வயசை பார்த்துக்குங்க. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு ரிஷபத்துக்குரிய இப்ப உங்களுக்கு எல்லா பார்வைக்கும் வந்துட்டோம். அப்ப என்னென்ன தொழில்? இனிப்பு பண்ணது, இனிப்பு சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பெண்கள் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபத்துல ராகுவோ கேதுவா இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது, மீடியாக்கள் எந்த மீடியா இருந்தாலும் சரி,
டான்ஸாக இருந்தாலும் சரி, பாட்டு, பரதம், பண்பு, இசை கச்சேரிகள், சிறைத்துறை, சின்னத்துறை, பெரிய துறை, மீடிய துறை, எல்லா துறையும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு. அழகு சம்பந்தப்பட்டது, அழகு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சா அது ரிஷபத்துக்கு தான் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா எந்த தொந்தரவுக்கும் போகாது. அதை சாதிச்ச பிறகுதான் அப்படி கண்ணை நிமிர்ந்து பார்க்கும். அப்படிப்பட்ட இடம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. அப்ப ரிஷபராசி கண்டிப்பா உங்களுக்கு 3வது, உங்க ராசிக்கு 3க்கு போனாலும் வெற்றிக்குரிய அதிபதியாகத்தான் வர்றாரு. அவர் உடனே அசுரகுரு, நீங்க தேவகுரு, இதுக்கு அந்த கதையே இங்க வேண்டாம். இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உங்க ஜாதகத்துல குருவை பார்த்துக்கோங்க, லக்னாதிபதியை பார்த்துக்கோங்க. லக்னாதிபதி யார சார் பார்த்துருக்காரு? உங்க குரு உச்சமா இருக்காரா, ஆட்சியா இருக்காரா, நீச்சமா இருக்காரா, திக்கு பலமா, சார பலமா, என்ன பார்வை பலமா, என்ன பலத்துல இருக்காரு, இல்ல பரிவர்த்தனையில் எப்படி இருக்காரு, நவாம்சத்துல பாருங்க. நவாம்சம் கண்டிப்பா பார்க்கணும். குரு பயிற்சினா நவாம்சம். குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு வந்துருச்சு, அதிசாரத்துல கல்யாணம் ஆகணும்ல. விருச்சகத்துல 5ஆம் பறவை பாக்குறாருல, இந்த நேரத்துல கல்யாணம் ஆகல, அப்படி இறைவன்றது நம்ம கொடுப்போம். விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அனுசம், கேட்டை, விசாக 4ஆம் பாதம். விசாக 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை. நிறைய பேர் இருக்காங்க கும்பத்துக்கும் விசாக அனுசத்துக்கும். விருச்சக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் நிறைய பேர் மேரேஜ் இல்லாம இருக்காங்க. இவங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமாக நடக்கக்கூடியது 95%. அப்ப அந்த வகையில ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்துல நீங்க இந்த குரு பயிற்சினால பயப்படாதீங்க. 3 போயிட்டாரு, வெற்றிக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, வித்தைக்கு போற இடத்துக்கு போயிருக்காரு. அதனால நிச்சயமாக தலையாக நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு. அப்பல என்னென்ன நட்சத்திரம்? கிருத்திகை, ஏற்கனவே சொல்லிட்டு முருகப்பெருமான் வழிபாடு. கிருத்திகை, அதுக்கடுத்து ரோகிணி. ரோகிணி அம்பாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடிய எந்த இடம் 108 வைணவ தலத்துல எந்த தலத்துக்கு போனாலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஒரு விஸ்வரூப தரிசனத்துக்காக போயிருந்தோம். நீண்ட நாள் திருமணம், நீண்ட நாள் பாக்கியம், புத்திர பாக்கியம், நீண்ட நாள் தொழில் விருத்தி நட்டம், நீண்ட நாள் பகைமை, நீண்ட நாள் சொத்து இழப்பு, நீண்ட நாள் கோர்ட்டு, நீண்ட நாள் வழக்கு, இது எல்லாத்துக்குமே எங்க போகணும்? விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடிய ஐயன்ட்ட போகணும். விஸ்வரூப தரிசனம் கூட ரெங்கநாதர் கோயில் 108 வைணவத்துல முதலாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் பாதம் மடிந்து 4 to 5 அங்கேயே திருப்பதி மாதிரி சீட்டு இதெல்லாம் வாங்கிக்கிறணும். விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமா அது பாதகமா அப்படின்ற போது கண்டிப்பா இது சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி. இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு தான் பயணிக்க போறார். 3ஆம் இடமானது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் இந்த மாதிரி 3, 6, 8, 12க்குள்ளாரே மறைந்திருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்றுகிறது. அப்ப ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத காலகட்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாக போகுதுன்றீங்க. அதுல முக்கியமா அந்த கிரகம் எந்த இடத்துல நிக்குது, அந்த எந்த இடங்கள் பார்வை போடுது, அந்த பார்வை படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் புனிதமடையக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாக்குன்றீங்க. இப்போ குரு பகவானுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா ராசிக்காரர்களும் புனிதத்தை ஏற்படுத்தி தருவார். அப்ப இந்த நேர காலங்களில் ரிஷபராசிக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைந்திருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் 3ஆம் இடத்துல போய் இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று முயற்சி ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு முயற்சிகளா இருக்கும், தோல்விகள் இல்லாத ஒரு முயற்சிகளா இருக்கும், தைரியத்தோடு நீங்களே செயல்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளா இருக்கும். யாருக்கிட்டையும் ஆலோசனைகளை கேட்க மாட்டீங்க. இது இப்படி செய்தா சரியா இருக்குன்ற ஒரு எண்ணத்தோட உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. இந்த 3ஆம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. அப்ப ரிஷபராசி அன்பர்களின் இளைய சகோதரத்தினால இந்த நேர காலகட்டத்தில் ஆதாயங்கள் ஏற்பட போகுது. உங்களோட இளைய சகோதரத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், திருமணம் ஆகுது, திருமணம் தேவை காத்திருக்கோம், அவங்களுக்கு தொழிலுக்காக காத்திருக்கோம்னா அவங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும்
உதயமாக போகுது அப்படின்றீங்க. அடுத்தது இந்த 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் எந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு பலன்கள் அதிகங்க. அப்ப உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்தை கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் 5ஆம் பார்வையா. அப்ப 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டம் திருமணமே நடக்கல சார், திருமணத்துக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம், திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கு, எப்ப திருமணம் ஆகும்னு தெரியல, நாங்க பார்க்காத பரிகாரம் செய்யாத பரிகாரமும் கிடையாது, வழிபாடு செய்யாத கோயில்களும் கிடையாது, ஏதோ செய்துட்டு இருக்கோம், எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணியாச்சுன்னு சொல்றோம், ஆனா திருமணமே நடக்கல சார், எப்ப நடக்கும்ன்றது தெரியல அப்படின்னு எண்ணி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பாருங்க இந்த அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல வரன் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பிறகு 2026 ஜூனுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கைகூடி வரதுக்கான திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேர காலகட்டத்தில் உதயமாகுது. அதே நேரம் 7ஆம் இடமானது சமுதாயத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சமுதாயத்துல பொது தொண்டாற்றக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்களானது இருக்க போகுதுங்க. அப்ப அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5 தேதி காலகட்டத்திலும் சமுதாயத்திலையும் திருமணமாகாத நபர்களும் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேரும் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்க போகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை சமசப்தமா உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பட இருக்கு. 9ஆம் இடமானது தந்தை வழி சொத்து சுகங்கள், தன்னோட இஷ்ட தெய்வத்தின் அருளை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடங்க. அப்போ 9ஆம் இடத்துக்கு இந்த உச்சபலம் பெற்ற இந்த குரு பகவான் பார்வை பலம் பெறதுனால தந்தை வழி சொத்து சுகத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாக போகுது. தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமானது உருவெடுக்க போகுது அப்படின்றீங்க. அதனால இந்த நேர காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தந்தை மூலியமா ஆதாயங்களும் தந்தை வழி சொத்து சோகத்தினால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கின்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கப்படுறார், உச்சபலம் பெற்று பார்க்கப்படுறார். அப்ப தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழில் வளர்ச்சியில தொழில் ஏதாவது நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய ஒரு முதலீட்டாளர்களா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய அந்த வருமானங்களை இந்த அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5க்குள்ளார மிகப்பெரிய வருமானத்தை சந்திக்க போறீங்க. அந்த நேர காலங்களில் நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தா போதுமானது. முக்கியமா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உருவெடுக்க போகுதுங்க. அதனால அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திங்க, லாபங்கள் அதிகரிக்கும். உங்களோட மூத்த சகோதரத்துக்கு இது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், ஏற்கனவே யாருக்காவது திருமணம் நடந்து ரத்தாயி போயிடுச்சு சார், கோர்ட்டு கேஸ்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோம், அதுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 11ஆம் இடம் தான் இளையதாரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம், ஏதோ ஒரு பையனை பார்த்தோம், திடீர்னு 2 பேத்துக்கும் கருத்துக்களாக ஒத்து போச்சு, திடீர்னு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்டோபர் 18 டிசம்பருக்குள்ளார ஒரு 2வது திருமண அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் அக்டோபர் 18 டிசம்பருக்குள்ளார என்ன சார் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுகளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உருவாக போகுதுங்க. ஏன்னா நல்ல கிரகங்கள் நல்லவனுக்கு செய்கிறத காட்டிலும் கெட்ட கிரகங்கள் தனக்கு அது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாரி வழங்கிட்டு போகின்றிருக்கிறீங்க. அப்போ ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி, அவன் மறைந்திருந்து அவர் உச்சபலம் பெற்று பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் பலிதமாக போகுது. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்பட போகுது. மூத்த சகோதரத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள். 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்காங்கன்னா 2வது திருமண அமைப்புகளும், அதாவது முதல் திருமண அமைப்புகள், ஏன்னா 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால திருமணமே ஆகாத நபர்களும் திருமண வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகுது. தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்களும், தந்தை வழி சொத்து சோகம், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதாக இருந்தாலும் அது சாதகமான ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அக்டோபர் 18 டிசம்பர் 5க்குள்ளார நடக்க போகுதுங்க. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் வக்ரகதியில திரும்பவும் பின்னோக்கி அதே மிதன வீட்டுக்கு வந்துருவாருங்க. இந்த மிதன வீட்டுக்கு வந்தாலும் அவர் அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தான் வந்திருப்பார். அப்போ அந்த நேர காலங்களில் குடும்பத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் எதுவும் ஏற்படாது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலே குடும்ப வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமையை மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை,
வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் தான் அந்த நேர காலகட்டத்திலையும் உருவாகுன்றீங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ங்க. நியூட்ரலாக இருக்கக்கூடிய காலகட்டம்னா டிசம்பர் 5லேருந்து 2026 ஜூன் 1ஆம் தேதி காலகட்டம் வரை நியூட்ரலாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்குது. சரியான விதத்தில் பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறையை ஒப்பிட்டு பார்த்துட்டு முயற்சி எடுத்திங்கன்னா எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.